இன்றைக்கி காலையிலேயே நம்ம மேல்காட்டுக்கு போயாச்சுங்க. அங்கே இருக்கிற அத்தி மரத்தில் இருக்கிற காய்ங்க பழங்களெல்லாம் பறிச்சுட்டு வரலான்னு. காய்களை பறிச்சாலாம் வச்சு பழுக்க வைக்க முடியாது. இது மாதிரி பழுத்து இருந்தால் மட்டும்தாங்க நம்ம கொண்டு வந்து வச்சு இப்போ சாப்பிட முடியும். இது வந்து யானைக்காது அத்தின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறது. இல்லாட்டினா பீட்ரூட் அத்தின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கனாக்கா அதனுடைய இலைகள் வந்து யானையுடைய காது மாதிரி நல்லா பெரிய சைஸாக இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து அந்த மரத்தங்கள்லாம் கொஞ்சம் கிளைகள்லாம் வெட்டி விடலாம், கொஞ்சம் சுத்தப்படுத்தலான்ட்டு தான் போயிருந்தேன். இந்த இலையை கிள்ளுனமாக்கா அதில் பால் வருது பார்த்திங்களா, அந்த பாலை வந்து நம்ம முகத்தோடைய எதுலையா எங்கேயாவது மருகு மங்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோமாக்கா கொஞ்ச நாள்லேயே அதெல்லாமே கிளியர் ஆயிடுதுங்க. வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் சுற்றிலையும் மரத்தை சுற்றி இருக்கிற கிளைகள் எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டேன். ஏன்னாக்கா வெயிலுடைய வந்து நேராக அதனுடைய வேரில் படணும். வெயில் வந்து அதனுடைய வேரில் பட்டால் மட்டும்தான் காய்கள் வந்து அதிகமாக பிடிக்கும். நான் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இது மாதிரி வெட்டினேன். கடைசியாக வந்து அதனுடைய இலைகளெல்லாம் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டேன். நிழலில் காய வச்சு நம்ம வந்து குளியல் பொடி அரைக்கும் போது அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அவ்வளோதான், நம்ம அறுவடை முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு கிளம்பியாச்சு.